வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 2 அளவைகளில் பயிற்சி 2.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரெண்டாவது கேள்வி, பின் வருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வட்டத்தின் பரப்பளவு. ஸோ இதில் ஃபார்முலாவை தான் நம்ம மேட்ச் பண்ணோம். அப்போ வட்டத்தின் பரப்பளவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா, பை ஆர் ஸ்கொயர். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான ஆப்ஷன். ஸோ அப்போ தான் என்னது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான ஆப்ஷன். அடுத்து ரெண்டாவது என்ன கேட்குறாங்க, வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னு கேட்குறாங்களா. வட்டத்தின் சுற்றளவும் வட்டப்பிரதி அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ இது என்ன ஆன்சர், 2πr. வட்டத்தின் சுற்றளவு என்னது 2πr. வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னா இதுதான் ஒரு வட்டம் அப்படின்னா இந்த ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறது தான் வந்து வட்டத்தின் பரப்பளவு. வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னா இந்த சுற்றி இருக்கு இல்லைங்களா, இதோட அளவு கண்டுபிடிக்கிறது என்னது வட்டத்தின் சுற்றளவு. அடுத்து வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு πr² தான் வந்து வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. வட்டக்கோணம் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னா இப்போ என்னது 5 ஆறாக பிரியுதுங்களா. இப்போ 4 பிரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த இது ஒரு கோணத்தை மேக் பண்ணுது அப்படின்னா இந்த கோணத்தோட இந்த பகுதி தான் கேட்குறாங்க. இதுதான் வந்து வட்டக்கோண பகுதி. அதோட பரப்பளவு அப்படிங்கும்போது இது ஃபுல்லாக இந்த உள்ளே வருது இல்லைங்களா, இது ஃபுல்லாக தான் என்னது இந்த ஒரு வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. அடுத்து அரை வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னு கேட்கலாங்க. ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னா அதில் பாதியாக பிரிக்கிறோம். இதான் என்னது அரை வட்டம். இந்த அரை வட்டத்தோட இன்னும் சுற்றளவு அப்படின்னு கேட்குறாங்களா. சுற்றளவு அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய அளவு. அப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா π + 2r அப்படிங்கிறது தான் அதோட ஃபார்முலா. அப்போ 4வது ஆப்ஷன் ஆர் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கால் வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ வட்டத்தின் பரப்பளவுனா πr², அரை வட்டத்தின் பரப்பளவுனா 1/2πr², கால் அப்படின்னு நான் 1/4ன்னு எழுதுவாங்களா. அப்போ 1/4 πr². அப்போ ஆப்ஷன் ஆ தான் வந்து 5th ஒன்றுக்கான ஆன்சர். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு இ, செகண்ட் ஒன்றுக்கு இ, தேர்டு ஒன்றுக்கு உ, ஃபோர்த் ஒன்றுக்கு ஆ, ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆ. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.